பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாய் மீண்டும் சந்திப்பதில் உங்களை மகிழ்ச்சி அடைகிறது. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சங்கீதம் 1 சங்கீதம் 4வது வசனம், துன்மார்களோ அப்படி இல்லாமல் காட்டு பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்களோ அப்படி இல்லாமல் காட்டு பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கர்த்தரை தேடியவர்களுக்கு, கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருக்கிறவங்க, தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள், அதை தியானிக்கிறவர்கள், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் துன்மார்க்கர் அப்படி இருக்க மாட்டாங்க. துன்மார்க்கருடைய வாழ்க்கையில் அழிவு தான் மிச்சம். காட்டு பறக்கடிக்கிற பதம் நமக்கு தெரியும். இந்த நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சிங்கன்னா, அறுவடை செய்த அந்த நெல்லை ஒரு முடத்தில் வச்சு அப்படியே போடுவாங்க. அப்படி நெல் பண்ணியெல்லாம் கீழே விடும். ஆனால் தூசியெல்லாம் என்ன செய்யும்? காற்று பறக்கடிக்கிற ஒரு பதரை போல பறந்து போகும். துன்மார்க்கனும் அவருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். மேலை நாட்டில் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் வேதத்தை படிச்சுக்கிட்டே இருந்தான். அதை பார்த்த ஒரு வெள்ளைக்காரனுக்கு கோபம் வந்துச்சு. நீ கருப்பினம், நீ வேதத்தை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொன்னான். அப்போ அந்த கருப்பினா வாலிபன் சிரித்துக்கிட்டே சொன்னான், ஐயா, 5 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் இதை சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் அடுப்பில் இருப்பீங்க. ஏன்னா நாங்கள் நிச்சயம் மனிதர்களை கொண்டு சமைச்சு சாப்பிடக்கூடிய இடத்தை சேர்ந்தவங்க. ஆனால் என்றைக்கு இந்த வேதத்தை நாங்கள் தூக்கணுமோ அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி தந்தார் என்று சொல்லி, அந்த வாழ்க்கை வேதம் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆனால் துன்மார்க்கம் அப்படி இல்லை. சங்கீதம் 10 சங்கீதம் 3வது வசனம் விதமாக சொல்லுகிறது, கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார் என்று சொல்லி. 4வது வசனம் எப்படி சொல்லுகிறது? துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே தேவனை தேடான் என்று சொல்லி. துன்மார்க்கன் 2வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேட மாட்டாங்க. கர்த்தரை தேடினாங்கன்னா அவன் வாழ்க்கை மாறிடும். ஆனால் துன்மார்க்கன் அப்படி இல்லை, கர்த்தரை தேடான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்கும். நல்லா தான் இருக்கான், நல்லா தான் செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, நல்லா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பதர் எப்படி காட்டில் பறக்கடித்து போகுமோ அப்படியே துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை அப்படியே பறக்கடித்து போயிடும். இந்த நாளிலும் கூட கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அவங்க என்றைக்கும் நிலைத்திருப்பாங்க. ஆனால் துன்மார்க்கர் அப்படி இருக்க மாட்டாங்க. காற்று பறக்கடிக்கிற ஒரு பதரை போல பறந்து போயிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இல்லாமலே போயிடும். துன்மார்க்கன் கர்ப்பம் கொள்கிறான், பெருமை பாராட்டுகிறான். அவன் நிச்சயத்ததெல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது எல்லாமே நிலையாக நிற்காது. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை நிலையாக நிற்காது. அது காற்று பறக்கடிக்கிற ஒரு பதரை போல பறந்து போயிடும். எல்லாம் கிடைக்கலாம், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கலாம். அவன் தேவனை தேட மாட்டான். ஆனால் தேவனை தேடலைன்னா அவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். இதை பார்க்குற சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே கூட அந்த கருப்பின வாலிபன் ஒரு மிருகத்தை போல மனுஷங்களை அடித்து சாப்பிடக்கூடிய எண்ணத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் இந்த வேத புத்தகத்தை படித்ததுனால அவனுடைய வாழ்க்கை மாறி போயிடுச்சு. அவன் மனிதர்களை நேசிக்கிறவனாய் மாறினான். இந்த வேதத்தை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த துன்மார்க்க வாழ்க்கையை விட்டுட்டு மனுஷனை நேசிக்கிறவர்களாக நீங்களும் மாறலாம். கர்த்தர் பார்க்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசணும். கர்த்தர் இந்த நாளில் இடைப்படணும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், அப்பா சோதரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இதை பார்க்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைபடுவீராக. கர்த்தாவே,
வாழ்க்கை இந்த வேத புத்தகம் வாழ்க்கையை மாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் துன்மார்க்கர் கர்த்தரை தேட மாட்டாங்க. துன்மார்க்கமாக இருக்கிறவன் பெருமையாக இருப்பான், கர்த்தர் இல்லைன்னு சொல்லுவான். மதிகடன் தான் கர்த்தர் இல்லைன்னு சொல்லுவான். அப்படியா துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இல்லை, எல்லாம் என்னுடைய திறமையில கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பெருமை பாராட்டிகிட்டு இருப்பான். ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் பாப்பா. அந்த பார்க்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தருடைய வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் மாறிட்டோம். இந்த கடத்தலைகளை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.